லோக்கி சீசன் 2 எபிசோட் 3 பிரேக் டவுன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். போகிற எபிசோடில் பார்த்தீங்கன்னா சில்வி கூட சேர்ந்து லோக்கியுமே எஸ்கேப் ஆயிருப்பாரு. அதுக்கப்புறம் என்னென்னலாம் சாகசம் பண்ணார் அப்படின்றத இந்த எபிசோடில் காட்டியிருக்காங்க. இந்த எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் போன 2 வீடியோக்கு ஃபஸ்ட் எபிசோட்லேயே சொல்லலாம்னு நினச்சிங்க, மறந்தே போயிட்டேன். லோக்கி ஆக்சுவலி சீசன் 1 அந்த ஃபஸ்ட் எபிசோட் ரிலீஸ் ஆனது ஜூன் 9ஆம் தேதி. அது என்னடான்னு கேட்குறீங்களா? ஜூன் 10 தான் என்னோட பர்த்டேங்க. ஸோ ஜூன் 10 என்னோட பர்த்டே. இதில் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜூன் 10 2021 தான் கரெக்டாக நம்ம சேனலில் ஆரம்பிச்சது. அந்த டேட்டில் தான் நம்ம சேனலே நான் ஆரம்பித்தேன். ஸோ அதோட 4 வருஷம் ஆகுது. இப்போ அந்த வருஷம் வந்துருச்சுன்னா இல்லை ஆமாம், இப்போ அந்த வருஷம் வந்தால் தான் 4 வருஷம் ஆக போகுது. பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படத்தை சீரிஸ்லாம் இப்போ தான் நான் உட்காந்து பிரேக் டவுன் போட்டுட்ருக்கேன். எப்படியோ இந்த வருஷம் ஜூன் 10 நம்ம சேனல் 4 வருஷம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆக போகுது. அண்ட் போன 2 வீடியோ சொல்லாமட்ட ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சீரிஸில் பார்த்தீங்கன்னா மிஸ் மினிட்ஸ் இருக்காங்களே, ஸோ அந்த மிஸ் மினிட்ஸ் ஏஐ, அந்த ஏஐக்கு வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா தாரா ஸ்ட்ராங் அப்படின்றவங்க தான் வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்துருக்காங்க. அது யாரா அப்படின்னு கேட்குறீங்களா? அவங்க வேறு யாரும் கிடையாதுங்க. பென்டன் பார்த்துருக்கீங்களா? பென்டன் கிளாசிக்கில் நம்ம பென்டனுக்கு வாய்ஸ் ஆக்டர் கொடுத்தது அதே வாய்ஸ் ஆக்டர்ஸ் தான். ஆக்சுவலி குவென்னுக்கு கிடையாது, பென்டனுக்கு. ஏன்னா பென்னு பார்த்தீங்கன்னா இப்போ 12 வயசு பையன், ஸோ சின்ன பையன் வயசு தானே, அது கொஞ்சம் ஃபெமினாகவும் இருக்கும். இதனடா கேர்ள்ஸ் வந்துட்டு ஜென்ஸுக்கு வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வேணால் அது புதுசாக இருக்கலாம். இந்த பக்கம் ஒன் பீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபிக்கு வாய்ஸ் கொடுத்தது ஒரு வயசான பாட்டிமா. அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த டேண்டன்லேயுமே டர்போ கிரானிக் வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ வயசானவங்களே வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்துட்டு இருக்கும்போது வயசான பாட்டி ஒரு எக்ஸ்ட்ரா வாய்ஸ் ஆக்டிங் கொடுக்கும்போது இங்கே இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஆக்சுவலி நான் இங்கே இதை சொல்ல வந்தது, மிஸ் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா தாரா ஸ்ட்ராங் தான் இந்த கேரக்டருக்கு வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்துருக்காங்க. அவங்க பென்டனுக்கு வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்தவங்க. சில்வி பார்த்தீங்கன்னா சீட்டுட்டியை கடத்திட்டு போனாங்களே, கடத்திட்டு போய் பார்த்தீங்கன்னா அந்த மாலில் வச்சு பார்த்தீங்கன்னா மைண்டை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த மைண்ட் கண்ட்ரோலில் இருக்கும்போது தான் அவங்க மைண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இல்யூஷன்ஸை காட்டுறாங்க. ஐ மீன் அவங்களோட பாஸ்ட் லைஃபை காட்டுறாங்க. பாஸ்ட் லைஃப்பில் அவங்க ஏதோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அங்கே சில்வி கூட இருக்கிற மாதிரி ஒரு மெமரிஸை கிரியேட் பண்ணி இந்த இதை பற்றியுமே, ஐ மீன் அந்த டிவியை பற்றியுமே நிறைய டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாங்குறாங்க. எந்த இடத்துக்கு போகிறது அப்படின்ற மாதிரி. இந்த எபிசோடில் தான் ரிவீல் பண்ணியிருப்பாங்க. இந்த டிவிக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே வேரியன்ஸ் தான். வேரியன்ஸாக பிடிச்சிட்டு வரப்பட்டு இந்த டிவியில் அவங்களுமே வேலைக்கு சேர்த்துருக்காங்க. அதுவும் ரொம்ப வருஷங்களா, அதுவும் இந்த வேரியண்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 வருஷமாக வேலை செய்கிறதா கேட்டிருக்காங்க. இவங்க எந்த டைம் லைன்லேருந்து வந்தாங்கன்னு தெரில. ஆனால் ஏதோ ஒரு டைம் லைன்லேருந்து இவங்களை தூக்கிட்டு வந்து 100 வருஷமாக வேலை வாங்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கே 100 வருஷம்னா இன்னும் மற்றவங்களுக்குலாம் எவ்வளோ வயசு இருக்குன்னு தெரியல. பட் ரொம்ப பழைய ஆட்கள் தான் எல்லாமே. அண்ட் போன 2 எபிசோடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட் எபிசோடில் பெக்கி கார்ட்டர், 2வது எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆகத்தா மாதிரி லுக் அலைக்ஸ் வந்தாங்களே, அதே மாதிரி இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பியட்ரோ மாதிரி ஒரு லுக் அலைக்கை காட்டியிருக்காங்க. ஏன் ஃப்ராட் பண்ணுறாங்களா மார்வல், நம்மள கொஞ்சம் நம்ம ட்ரிக்ஸ் பண்ணுறாங்க போட்டிருக்கு. லோக்கி அவங்க ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கே போகிறான்னு ஃபாலோ பண்ணி டேரெக்டாக டிவிக்கே வந்துடுறாங்க. டிவிலையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்துட்டு ஒரு சோல்ஜரோட மைண்ட் கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க சில்வி. ஆனால் கண்ட்ரோல் ஆகலை. டிவிக்குள்ளே தான் மேஜிக்லாம் எடுப்படாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணியும் முடியல. அந்த பக்கம் நேராக பார்த்தீங்கன்னா அவங்க இவங்களோட ரோனாவோட ரூமுக்கு போகிற மாதிரி தான் தெரியுது. குறுக்க நம்ம லோக்கியுமே வந்து அங்கேயுமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ரோனா பின்னாடி வந்துருவாங்க. ரோனா பின்னாடி வந்து ஒழுங்காக பின்னாடி போய் இல்லைனா அவனை வெட்டி போட்டுறேன்னு சொல்லி லோக்கி கழுத்தில் கத்தி வச்சு மாட்டும் போது வெட்டிட்டு போ எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவங்க விட்டுருவாங்க. அறுத்துக்கடா. அங்கிருந்து டேரக்டாக பார்த்தீங்கன்னா அவங்க லெமன்டிஸ் அப்படின்ற ஒரு பிளானெட்டில் போய் விடுறாங்க. வந்திருக்கோம் அந்த ஒரு அனிலேஷன் என்ற ஒரு ப்ரோலாகில் தான் இந்த லெமன்டிஸ் பிளானெட்டை காட்டியிருப்பாங்க. இது கிரியோட ஒரு எல்லைக்குள்ளே தான் வருது. அதே விதத்தில் காட்டியிருக்காங்க. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வருஷம் 2077 அந்த வருஷத்தில் நடக்கிற மாதிரி காட்டுவாங்க டெக்னிக்கலாக ஃபியூச்சரில். அங்கே போய் பார்த்தீங்கன்னா லோக்கி சில்வியோ எகைன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எப்படி பார்த்தீங்கன்னா டெம்பேடியுமே இவர் எடுத்து வச்சிடறாரு. அந்த இடத்துல தான் டெம்பேடுக்குள்ளே சார்ஜ் குறைஞ்சி போயிருது. இது ரீசார்ஜ் பண்ணுமே அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் ஒரு கேபின் இருக்குது. அந்த கேபின்குள்ளே போய் அங்கே பார்க்கலான்னு பார்க்கும்போது உள்ளே இருந்த ஒருத்தங்க கன் வச்சு பட்டுன்னு வெளியே ஷூட் பண்ணிடுறாங்க நம்ம சில்வியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக போ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அமைதியாக செட் ஆகுதுன்னு சொல்லி டோர் எட்டி மிதிச்சு போகும்போது தான் உள்ள அவங்க அடிச்சு பார்த்தீங்கன்னா வெளியே தள்ளி விட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி சேர்ந்து தான் அவங்க இன்னொரு கேபின்குள்ளே போவாங்க. அந்த கேபின்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நம்ம சில்வி லோக்கியோட மைண்டை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் முடியாது. ஏன்னா லோக்கியோட மைண்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த சீனை பார்க்கும்போது ஏதோ ரொமான்டிக் சீன் மாதிரி போயிட்டு இருந்திருக்கு. அங்கிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல கன் ஷூட் பண்ணி அவங்க வெளியே பறந்து விழுந்து எகைன் லோக்கி பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் மாதிரி உருமாறி போயிருப்பாரு. அவங்களுக்குமே எக்ஸ்ட்ரா ஒரு அடி. ஸோ 2 பேருமே சொல்லி தோற்றி விட்டு நீங்களாம் டெவில்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா அந்த டெவில் ஃபோட்டோவை காட்டி சொல்லியிருப்பாங்களே. ஸோ அந்த கொம்பு வச்சிருக்கிறதுனால டெவில் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க போட்டிருக்கு. கொம்பு வச்சிருந்தா டெவிலா, சரி அவங்களுக்கு அப்படி தோணுது போட்டிருக்கு. சரி அங்கே நம்ம வேறு எங்கேயாவது எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பிளானெட் விட்டு எல்லாத்தையும் கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிளப்பும் போது அந்த இடத்துல ட்ரெயின் மூலமாக போயிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா அவங்க ஏறி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது அந்த இடத்துல லோக்கி பார்த்தீங்கன்னா அவங்க சோல்ஜர் மாதிரியே ஒருத்தராக உருமாறி அவங்க மூலமாக பார்த்தீங்கன்னா இங்கே எஸ்கேப் ஆகலான்னு போகும்போது தான் இவள் எது கூட்டு போகிறேன் வழிமறிச்சு கேட்கும்போது சில்வி பார்த்தீங்கன்னா அவங்க மைண்ட் கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. 2 பேர் சேர்ந்து பிளான் பண்ணி இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிறதுக்காக ட்ரெயின்குள்ளே ஏறுறாங்க. ட்ரெயின்குள்ளே போய் ஏறி உட்காந்து பார்த்தீங்கன்னா அங்கேயுமே நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் கூட சண்டை போடுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். அங்கேயுமே பார்த்தீங்கன்னா எகைன் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. அதுவும் அவங்க அம்மாவை பற்றி
பற்றி பேசுவாங்க. அகைன் பார்த்தீங்கன்னா அப்புறம் லவ்வை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. சண்டை போட வந்த இடத்துல நீங்கள் என்ன லவ்வை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு தான் கேட்க தோணும். இவங்களுக்கு அடித்தளம் போடுறாங்க போட்டிருக்கு. அங்கே இவங்க உட்காந்து காதல்ன்றது ஒரு அங்கே பார்த்தீங்கன்னா லவ் இஸ் ஹேட்டு, லவ் இஸ் மிஸ்சீஃப் அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. லாஸ்ட்டாக தான் லோக்கி ஒரு பாயிண்டோட வருவார். லவ் இஸ் டேகர், கத்தி மாதிரி காதல் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாப்ல. அடுத்து வேலண்டைன்ஸ் டே வேறு வரப்போகுது. காதலுக்கு கத்தியை வச்சு அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. எப்படியாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் கையிலேருந்து கிராக்கர்ஸ்லாம் வந்து வச்சு கட்டுவார். மெஜிஷியன் வித்தியெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்காரு. அடுத்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சில்வி தூங்கின கொஞ்ச நேரத்தில் லோக்கி இந்த பக்கம் பார்ட்டியே பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. எல்லாரும் கூட சேர்ந்து பாட்டு பாடி ஜாலியாக என்ஜாய் பண்ணி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குடிச்சுப்பட்டு இந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அந்த இடத்துல குடிச்சிட்டு ஒரு கிளாஸையுமே உடைப்பார். எக்ஸாக்ட்லி தோர் படத்தில் எப்படி அந்த கிளாஸை உடச்சி அனதர்னு வாங்களோ, இந்த இடத்துல லோக்கியுமே அந்த கிளாஸை உடச்சி அனதர் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆஸ்கார்டில் இது ஒரு பழக்கமாகவே இருக்கு போல் இருக்கு. துபாயில ஒரு தடவை யூஸ் பண்ண பொருளை மறு தடவை யூஸ் பண்ண மாட்டாங்க. இனிமேல் அதே மாதிரி தான் உன் கடையில ஃபாலோ பண்ணணும். அந்த இடத்துல சைடில் இந்த ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா இவரை போய் கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுறாங்க. போட்டு கொடுத்தாங்க. திரும்ப உள்ள எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து இவங்க பிடிச்சி கொண்டு பார்க்கும்போது தான் லோக்கி பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து தூக்கி வெளியே போட்டுருவாங்க. லோக்கி அந்த இடத்துல வெளியே போனதுக்கப்புறம் அங்கே கீழே விழுந்து அந்த டெம்பேடை பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆயிடுது. டெம்பேட் அவங்ககிட்ட தான் இருக்குன்னு லோக்கியுமே குச்சிருவான். சாரி, சில்விலுமே குச்சிருவாப்பில். லோக்கி கரெக்டாக எந்திரிக்கும் போது பாருங்களேன், அந்த ஃபேஸ் அந்த எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்துட்டு நம்ம தோர் ராக்னராக்ல எப்படி நம்ம லோக்கியை மல்டிபிள் டைமென்ஷன்ஸ் அந்த போர்ட்டல்ஸ் மூலமாக அடிச்சுக்கே தள்ளுவார். அப்போ எந்திரிக்கும் போது சேம் அதே ஒரு எக்ஸ்பிரஷன் தான் இங்கேயுமே மெயின்டைன் பண்ணியிருக்காரு. கீழே விழுந்து பார்த்தா டெம்பேடை உடச்சி போய் கிடக்கு. அடா பாவி உடச்சிட்டியாடா அப்படின்னு சொல்லி சில்வி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கத்தி சத்தம் போடுவாங்க. கோவமாக இருக்காங்க. அந்த கோவத்தை தணிக்கிறதுக்காக. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தோர் த டார்க் வேர்ல்ட் படத்துலையுமே இதே மாதிரி தான் ஒரு சீன், ஒரு டெலிட்டட் சீன் ஒன்று இருந்திருக்கு. அந்த டெலிட்டட் சீக்வன்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருந்த நம்ம லோக்கி இப்படி தான் கத்துவார். ஸோ லோக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா கோவத்தை வெளியே தத்துக்கு இப்படி தான் கத்துவாங்க போல. இங்கெல்லாம் என்ன, நம்ம இன்னொரு இடத்துக்கு போய் அதை ஹைஜாக் பண்ணி அந்த இடத்துல எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஆந்திவில் அகைன் அங்கேயுமே பேசிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த டிவியில் இருக்கிற எல்லாருமே வேரியன்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ஏஜென்ட்டோட பழைய மெமரிஸ்லாம் நான் ட்ரிகர் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சு அவங்க எல்லாருமே பழைய ஏஜென்ட்ஸ் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஏஜென்ட்ஸும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் வேரியன்ஸ் தான். அந்த இடத்துல ஆரம்பிக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு சேஸ் சீக்வன்ஸ் மாதிரி இருக்கும், ஒரு ஒன் ஷாட் சேஸ் மாதிரி இருக்கும். அது ஆக்சுவலி அந்த சீன் ஒன் ஷாட் கிடையாது, ஏகப்பட்ட இடத்துல கட்டு வந்திருக்கு. ஆனால் அதை பார்த்தீங்கன்னா நமக்கு எடிட்டிங்கில் அப்படியே பக்காவாக வந்துட்டு ஒரு ஒன் ஷாட் சேஸ் சீக்வன்ஸ் மாதிரி அதை எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு பிளாஸ்ட் ஆகி எகைன் புகை மூட்டத்துக்குள்ளே போய் அந்த புகை மூட்டத்துலேருந்து திரும்ப எந்திரிச்சு வருவாங்க. ஆக்சுவலி அதுக்கு நடுவில் ஒரு சின்ன கட்டு இருக்குது. நமக்கு அது ரொம்ப மைன்யூட்டாக தான் இருக்கும், அது பெருசாக தெரியாது. பட் அந்த இடத்துலையுமே ஒரு கட்டு இருக்குங்க. கட்டாகி அதுக்கப்புறம் தான் அவங்க திரும்ப எந்திரிச்சு ஓடுவாங்க. அந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு டவர் ஒன்று அவங்க வேலை விடுற மாதிரி வரும். லோக்கி அவரோட பவர் யூஸ் பண்ணி அந்த டவரை திருப்ப அமுச்சு விட்டுருவாரு. லோக்கிக்கு டைம் ரிவர்ஸ் பண்ணுற பவர்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கூட ஃபர்ஸ்ட் அவர் திருப்பி அந்த பக்கம் தூக்கி அடிக்காரு அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் இந்த பில்டிங் பழைய மாதிரி பார்த்தீங்கன்னா திரும்ப ரீஅரேஞ்ச் ஆகுது. நம்ம டாக்டர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி லோக்கிக்கு டாக்டர் சேஞ்ச் பவர்லாம் கூட இருக்கா? அவர் ஸ்பெல்ஸ் யூஸ் பண்ணுறாரு, அஸ்கார்டி மேஜிக் தான் யூஸ் பண்ணுறாரு. மேபி அஸ்கார்டில் இருக்கிற ஏதோ ஒரு மேஜிக் ஸ்பெல்லாக கூட இது இருக்கலாம். என்ன தான் கஷ்டப்பட்டு அவங்க ஓடி கொண்டு வந்து கடைசியில் பார்த்தாலும் அந்த இடம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டிங்க போங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செல்வி அந்த பக்கம் போக பின்னாடி இருக்கிறவங்களாம் முட்டி போட்டுடுறாங்க. அவ்வளோதான், அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, நல்லா உடஞ்சி போகிறதோட அதோட இந்த எபிசோடுமே பார்த்தீங்கன்னா முடியுது. இந்த எபிசோடில் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா அந்த லெமன் டீஸ் பிளானட்டில் தான் நடந்திருக்கும். அந்த லெமன் டீஸ் பிளானட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு பர்பிளிஷ் கலரில் இருக்கும். ஒரு பர்பிள் ஃபுல்லாக அந்த இடம் ஃபுல்லாகவே ஒரு பர்பிளிஷ் கலரில் தான் இருந்துகிட்டு இருக்கும். அந்த பூமியோட நிலா பார்த்தீங்கன்னா அப்படியே உடஞ்சி இந்த பிளானட் மேலே விடுறது தான் இந்த ஒரு கேட்டஸ்ட்ரோஃபாக இங்கே காட்டியிருக்காங்க. அண்ட் அந்த இவங்க வர இந்த சிட்டி கூட பாருங்களேன், சிட்டி பார்க்கறதுக்கு அப்படியே நம்ம கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி அப்புறம் இந்த படங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம இந்த ஏலியன் சிட்டியெல்லாம் இப்போ இருக்கும். இதுவுமே வெளி உலக பிளானட் தான். அந்த ஒரு பிளானட் லுக்கை தான் இதே இடத்துலையுமே கொடுக்குது. வேலை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்து நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.